ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை சோள சுண்டல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து சோளம் வந்து எடுத்துருக்கிறேன். ஊற வச்ச சோளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சு கழுவி சேர்க்குறேன். உங்களுக்கு ஈவினிங் சாப்பிட்ணுன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை நம்ம காலையிலே சாப்பிட்ணுன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சுக்குங்க. இப்போ சுண்டலுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா முழுகி கொஞ்சம் மேலே வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி கலரி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். 8 விசில் வந்தவொடனே இறக்கிக்கலாம். எட்டு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். விசில் சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம பார்த்துக்கலாம் திறந்து. இப்போ நல்லா சுண்டல் வந்து வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எடுத்துட்டு நம்ம வெள்ளை சோளத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1/2 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வெள்ளை சோள சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய வெள்ளை சோள சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.